गजाननं भूतगणादिसेवितं गभित्तजम्बूफलसारभक्षितम् उमासुतं सोगविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्. ஓம் ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை, அண்டமெலாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை, புவியடங்க காத்தாளை, அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. புற்றிலே கருவாகி, கருவிலே உருவாகி, உருவிலே பெண்ணாகி, அன்பிலே தாயாகி, அரவணைப்பில் ஊற்றாகி, நாள்தோறும் என் வழித்துணை காவலாகி, மண்டைக்காட்டில் அமர்ந்து அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய என் பகவதி அம்மையின் தாழ் பணிந்து இந்த சமய மாநாட்டில் மகளிர் மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் என்னுடைய உரையை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். ஆன்றோரும் சான்றோரும் கருத்துரைத்த இந்த சமய மாநாட்டு பந்தலானது பல்வேறு இன்னல்களையும் தாண்டி 89வது ஆண்டில் சமய மாநாடு, அதில் மகளிர் மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த மகளிர் மாநாட்டில் எனக்கும் ஒரு சிறு வாய்ப்பினை நல்கிய ஹைந்தவ சேவா சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். அடுத்ததாக தன்னுடைய கருத்து சரிவுகளால் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் சனாதன கருத்து மழையில் நனைய வைப்பதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். ஆலயம் வந்தோம், தரிசனம் செய்தோம், திருவிழா கண்டோம், ஆனந்தம் கொண்டோம். வழக்கமாக அப்படித்தான் நம்முடைய ஆலய தரிசனம் இருக்கும். ஆனால் அதோடு நின்று விடாமல் நம்முடைய உள்ளமும் உயிரும் தன்னுடைய உணர்வை பெறுவதற்காக ஒரு சில ஆன்மீக கருத்துக்களை தெரிந்து கொள்வோமே, இல்லை என்னத்தான் நடக்குதுன்னு பார்த்துட்டு வருவோமே அப்படிங்கிற எண்ணத்திலையும் இங்கே இருக்கக்கூடிய பக்த கோடிகள், அங்கங்கா நின்றுட்டு தன்னுடைய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பின் சிறப்பு வணக்கங்கள். யாதுமாகி நின்றாய் காளி, எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மையெல்லாம் நிந்தன் செயல்களன்றி இல்லை, தீது நன்மையெல்லாம் நிந்தன் செயல்களன்றி இல்லை. பாட்டுக்கொரு புலவன், முண்டாசு கவிஞன், எனது உள்ளம் கவர்ந்த புலவன் பாரதி காளி தேவியை கொண்டாடி தீர்த்த வரிகள். அவன் சக்தியை காளி தேவியாக கொண்டு பெண்ணின் லட்சியத்தையும் எழுச்சியையும் வேண்டி பாடிய பாடல் வரிகள் இவை என்று கூறலாம். யாதுமாகி நின்றாள், சர்வம் சக்திமயம். நாம சொல்லுவோம் எல்லாரும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். யார் யாருக்கு என்னெல்லாம் தெய்வங்களை பிடிக்குமோ அந்தந்த தெய்வ வழிபாட்டுக்கு ஏத்தாப்புல நம்முடைய ஒவ்வொரு கர்மங்களையும் ஒவ்வொரு செயல்களையும் அவர்கள் பால் ஒப்படைத்து, இறைவன் பால், பரம்பொருள் பால் ஒப்படைத்து செய்வது இந்து சமயத்தில் உள்ள ஒரு சிறப்பு. சர்வவியாபி அப்படின்னு ஞானிகள் இறைவனை கூறுவார்கள். அதே நேரம் பாமரன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, அவனன்றி ஓரணுவும் அசையாது. கடவுளுக்கு தெரியாததா? கடவுளோட அருள் இல்லாமலா இது நடக்கும்? கடவுளுடைய இச்சைப்படிதானே நம்முடைய காரியங்கள் நடக்கின்றன என்று எல்லா செயல்களையும் இறைவன் பால் சமர்ப்பித்து செய்யக்கூடியதுதான் நமது சனாதனிகளின் சிறப்பு. அதிலேயும் நம்முடைய சனாதன தர்மமானது யாதுமாகி நின்றாய் அப்படின்னு சொல்லும்போது அணுவிற்கு அணுவாய், சிறிதினும் சிறிதாய் இருக்கக்கூடிய அணுவில் தொடங்கி பெரிதினும் பெரிதாய் இருக்கக்கூடிய ஆர்ப்பரிக்கும் பேரலை கொண்ட பெருங்கடல் வரை எல்லா இடத்திலையும் நிறைஞ்சிருக்கக்கூடியது பரம்பொருள் தான் அப்படின்னு சொல்லுது இந்து சமயம். இனி ஒன்று, அந்த பரம்பொருளை இந்த இடத்துல தான் நீ வணங்கணும், இந்த வழியில வந்தாதான் நீ என்னை அடைய முடியும், உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படியெல்லாம் சொல்லலை.
கிருஷ்ணனாக, சிவனாக, சக்தியாக, விநாயகனாக, ஏன் மண்டைக்காட்டில் அமர்ந்து அருள் புரியக்கூடிய அகிலலோக அன்னை மண்டைக்காட்டு பகவதி அம்மனாக என் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நான் வணங்கி என்ன செய்துக்கலாம், என்னுடைய இறைவனை, என்னுடைய பரம்பொருளை அடைந்து கொள்ளலாம் என்று கூறுகிறது. பலவிதமான வழிபாட்டு முறைகள், பலவிதமான ரூபங்கள், பலவிதமான நாமங்கள் இருந்தாலும் அது அம்பிகையை அம்மா அப்படின்னு கூப்பிடும்போது இருக்கக்கூடிய ஒரு சுகம் இருக்கு பார்த்தீங்களா, அது எங்கேயும் வராது. என்னென்னமோ நினைச்சிட்டு வருவோம். அம்பிகைக்கு முன்னாடி நிற்கும் போது அதை கேட்கணும், இதை கேட்கணும், என் பிள்ளைக்கு படிப்பை கேட்கணும். ஆனா அம்மாவுக்கு பக்கத்துல போகும்போது அம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையில அம்மைக்கு தெரியும் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு. நாம நினைப்போம் அவனும் பூஜையைத்தான் செய்யறான், நானும் பூஜையைத்தான் செய்யறேன், கடவுளை 2 பேரும் தானே செய்தோம், அவன் நல்லா இருக்கானே நான் நல்லா இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் பல வேளைகள்ல நமக்குள்ள வாராது இயற்கை. அதற்கு விதி வலியது. நம்முடைய சனாதன தர்மம் சொல்லுது, நம்ம காலங்காலமாக ஒரு பிறப்போட முடியக்கூடியது அல்ல. நம்முடைய கதைகள் எல்லாம் பல ஜென்மங்களாக நாம கொண்டு வந்திருக்கிறோம் மூட்டை கட்டி நம்முடைய வினைகளை. அந்த வினைகளை பார்க்கும்போது விதி வலியது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சின்ன கதை, அதாவது கருட பகவான் தெரியும் இல்லைங்களா? கருட பகவான் ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு ரொம்ப டயர்டா இருக்கு, சோர்வா இருக்கேன் அப்படின்னு ஒரு மரக்கிளையில வந்து உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்து இருக்கும்போது நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்தோம்னா சுத்தி சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி அவர் பார்க்குறாரு, அவருக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய கிளையில ஒரு குட்டி குருவி அங்கே இங்க தாவிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு பறந்துக்கிட்டு தத்தி தத்தி நிக்குது. அதை பார்த்து இவர், நம்ம சில விஷயங்களை, குழந்தைகள் விளையாடுவது, பூக்கள் மலர்வது, இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளை அறியாமலே நம்மளுடைய மனம் லயித்து போகும் இல்லையா? அதே மாதிரி இவரும் ஒரு கணம் சந்தோஷத்தோட மன அமைதியோட அந்த பறவையை பார்க்குறாரு. அப்பதான் தெரியுதா, இல்லையே நாம மட்டும் இல்லை, வேற யாரோ இதை உற்று நோக்குறாங்க போல இருக்கே, வேற யாரோ அதை பார்க்குறாங்க அப்படின்னு நினைச்சு அவர் சுத்தி சுத்தி பார்க்கும்போது யமதர்மராஜா அங்க நின்று பார்த்துட்டு இருக்காரு. யமதர்மராஜா எதுக்கு பார்ப்பாரு? வாரியா வாரியா கூட்டிட்டு போறேன்னு சொல்லி பாச கயிறை வச்சு சுத்திக்கிட்டே நிற்கிறாரு. அப்போ கருட பகவான் நினைக்கிறாங்க, ஐயோ எவ்வளவு சந்தோஷமா இந்த குருவி இருக்குது, இந்த குருவியை யமதர்ம ராஜாட்ட கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது, கண்டிப்பா காப்பாத்தி ஆகணும்னு அவர் என்ன பண்றாரு, பறந்து போய் பாதங்கள்ல கவ்விக்கிட்டு பல மைல்களுக்கு அப்பால் அவரால் எவ்வளவு வேகமா பறக்க முடியுமோ அவ்வளவு வேகமா பறந்து ஒரு மரத்துல கொண்டு வைக்கிறார். பாருங்க, அந்த பொந்துல இருந்த ஒரு பாம்பு என்ன பண்ணிருச்சு, அதுக்கு மோட்சத்தை கொடுத்துருச்சு. ஐயோ அந்த பறவையை காப்பாற்றணும் இல்லையா, நான் இவ்வளவு மைல் கொண்டு வந்தேன் அப்படின்னு கருட பகவான் மனசுல அடிச்சுக்கிறாரு. அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, நானே இந்த பறவையின் இறப்பிற்கு காரணமாகி விட்டேனே அப்படின்னு. அப்போ மெதுவா வராரு யாரு, நம்ம யமதர்மராஜா. அவர் வந்து கேட்கிறாரு, கருடரே என்ன பறவையை காப்பாத்தலான்னு கொண்டு வந்தது மாதிரி இருந்ததே அப்படின்னு. அவருக்கு, ஐயோ நான் காப்பாத்தலான்னு தான் கொண்டு வந்தேன், ஆனா என் கையாலேயே அது உயிரை விடுற மாதிரி ஒரு சூழலை நான் அமைச்சிட்டேனே அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, நான் அங்க பார்த்துட்டு நின்னேன் இல்லையா, எதுக்குன்னா இந்த பறவையினுடைய விதிப்படி இது பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த பாம்பினால் தான் அதுக்கு மரணம்னு எழுதியிருக்கு, அதுவும் இந்த நேரத்துல மரணம்னு எழுதியிருக்கு. அது எப்படி இவ்வளவு தூரம் வந்து சேரும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் நான் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தேன். அந்த பறவையா பறந்து வந்திருந்தா கூட ஒரு 4-5 நாளாவது ஆயிருக்கும். ஆனா பாருங்க, விதியை நிறைவேற்றுறதுக்காக நீங்களே தூக்கிட்டு வந்துட்டீங்க. அதாவது நம்ம வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிறவியில நாம செய்த கர்மங்களை கொண்டுதான் வரோம், அதை வாழ்ந்து தீக்கிறோம். ஆனா இந்த பிறவியிலையாவது நம்முடைய கர்மங்களை குறைக்க முடியுமா, தூக்கிட்டு வந்த பையோட பாரத்தை குறைக்க முடியுமான்னு பார்க்கணும். அதைத்தான் சொல்லுது. அப்போ விதிப்படிதான் எல்லாம் நடக்கும்னா நான் ஏன் சாமி கும்பிடணும்? தோணலையா உங்களுக்கு? தோணும், கண்டிப்பா தோணும். எல்லாம் விதிப்படி தானே நடக்கும். பூஜை பண்ணா என்ன, புனஸ்காரம் பண்ணா என்ன, பண்ணணும், பூஜை பண்ணணும், புனஸ்காரம் பண்ணணும், கொண்டு வந்த பையோட பாரம் குறைகிறதுக்கு, இனி ஒரு பாரம் அதுக்கும் அந்த பைக்குள்ள ஏறாம இருக்கிறதுக்கு. அப்ப விதிப்படி தான் எல்லாம் நடக்குமா? அப்ப மார்க்கண்டேயன் சொல்றாங்க இல்லையா, 16 வயசு தான் மார்க்கண்டேயனுக்குன்னு இருந்ததே, அவன் விதியை மதியால வென்றானே. அந்த இடத்துல சொல்லுவாங்க, விதியை மதியால் வெல்ல வேண்டும் என்பது மார்க்கண்டேயனின் விதி.
அவனுக்கு விதியே அதுதாங்க. விதியை மதியால வெல்லணுங்கிறது தான் மார்க்கண்டேயனோட விதி. அதனால தான் அப்போ நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய பரம்பொருளை, எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கக்கூடிய பரம்பொருளை நாம எல்லா இடத்துல இருந்தும் பார்த்துட்டு இருக்கு. இந்த காளி நம்ம சொன்னோம் இல்லையா, அவர் காளிய சக்தியின் வடிவமாக கூப்பிடும்போது காளி தேவியை பார்த்தோம்னா நம்ம சாதாரணமா டக்குன்னு காளி தேவியை பார்த்தா பயந்துருவோம். ஒரு இருட்டான அறையில் தேவியோட படம் மட்டும் வச்சு ஒரு விளக்கு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு அந்த அறைக்குள்ளே வரும்போது ஒரு பயபக்தியோட தான் உள்ள வருவோம். பயமா பக்தியாங்கிறது நம்ம மனசை பொறுத்தது, ஒரு சலனம் நமக்குள்ள வர்றது இயற்கை. ஆனா பாருங்க, நம்ம எல்லாரும் ஆக்ரோஷத்தோட ரூபமாக காளியை கூறினால் கூட அந்த இடத்துல யோக சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்க தெரியுமா? காளியானவள் ஆத்திரத்தை அடக்கி வைத்திருக்கக்கூடிய ரூபம். காளியின் ரூபம் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய ரூபம் அல்ல, ஆத்திரத்தை அடக்கி வைத்திருக்கிறாள். எப்படி? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, சாதாரணமாக நாம கோபப்படும் போது நம்ம உடலோட வெப்பநிலை அதிகரிக்கும், நம்ம நல்ல சூடாயிருவோம். டென்ஷன் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வியர்த்து ஊத்த ஆரம்பிச்சிடும். சரிங்களா? நம்ம என்ன செய்திருவோம்? பயப்பட ஆரம்பிச்சோம். டென்ஷன்ல ஒரு ப்ரெஷர் ஏறிடும், என்ன பண்றோன்னே தெரியாது. அந்த நேரத்தில் யோக சாஸ்திரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம உடலுடைய வெப்பநிலையை குறைக்கணும், சமப்படுத்தணும், டென்ஷனை குறைக்கணும் அப்படின்னா நாக்க வெளியே போட சொல்லுவாங்க. நல்ல காரமா சாப்பிட்டோன்னு வைங்களேன், உள்ளாடி கபகபா எரியும். என்ன பண்ணுவோம்? நாக்க வெளியே போட்டு அந்த காரத்தை வெளியே தள்ளுவோம் இல்லையா? வெப்பநிலையை குறைக்க ஆரம்பிப்போம். அது போலதான் காளிதேவி நாக்க வெளியே தொங்க போட்டு என்ன பண்றாங்களாம்? அவங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்களாம். இந்த உலகத்துல நடக்கிற தீது நன்மை எல்லாம் நிந்தன் செயல்கள் அன்றி இல்லை. தீது நன்மை எல்லாமே இறைவனுடைய செயல்தான். ஆனா உனக்குன்னு ஒரு புத்தி தந்திருக்கோம்ல, அந்த புத்தியை என்ன செய்யணும்? நீ பயன்படுத்தணும், மாயையை விலக்கணும் அப்படின்னு சொல்லுது. அந்த இடத்துல பாருங்க, எவ்வளவுதான் ஆக்ரோஷமா நின்னா கூட அந்த கண்ணுல ஒரு கருணை. அம்பிகைக்கு கண்ணை பார்க்கும்போது, காளிதேவியினுடைய கண்ணை பார்க்கும்போது நம்மளை அறியாமலே வந்தியா, என்னை பார்க்க வந்தியா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி ஒரு பக்தி உணர்ச்சியை நம்மளால பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உதட்டுல ஒரு புன்னகை. இவ்வளவு ஆக்ரோஷத்திலையும் ஒரு சின்ன சிரிப்பு. ஆட வைப்பவளும் நானே, ஆட்டுவிப்பவளும் நானே அப்படின்னு எங்கதான் துள்ளினாலும் கடைசியில என் பாதத்துல வந்துதான் நீ அடங்கணும் அப்படிங்கிறது ஏளன புன்னகை மாதிரி இருக்கும். அதாவது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது கேட்டிருப்போம், நம்ம நிறைய சொற்பொழிவுகள்ல பள்ளிகள்ல படிச்சிருப்போம். இதுல மானிடராய் பிறந்து 6 அறிவு கொண்டு இருக்கக்கூடிய நமக்கு தான் நம்ம பெரிய மேதாவின்னு ஒரு நினைப்பு. ஏதாவது ஒரு சின்ன நல்ல விஷயம் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தப்பட்ட அடிச்சு நான் தான் பண்ணேன்னு என்ன செய்வோம்? உலகத்துக்கே சொல்லிடுவோம். அதுவே ஒரு தப்பு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கும் தெரியாம, ஒரு காக்காக்கு கூட தெரியாம கமுக்கமா உட்காந்துப்போம். இதுதான் மனிதனுடைய இயல்பு. ஆனா இறைவனுடைய எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருளின் பார்வையிலிருந்து இது தப்ப முடியுமா? முடியாது. அப்போ உதாரணமா, அப்ப எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கடவுள் தப்பு நடக்காம தடுத்துட வேண்டியது தானே, ஏன் தவறுக்கு வழிவகுக்குது அப்படின்னு ஒரு டவுட் உங்களுக்கு வருதா இல்லையா? அதாவது மகாபாரத யுத்தம் நடந்தது, ஒரு குலமே அழிஞ்சு போச்சு, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரியா? அப்போ அந்த மகாபாரத காலத்துல கண்ண பரமாத்மா கூடவே இருக்காரு. பரம்பொருளே கூட இருந்தப்ப கூட அந்த சூதாட்டத்தை தடுக்க முடியல. இந்த சந்தேகம் அந்த பரம்பொருள் நினைச்சிருந்தா, கிருஷ்ண பரமாத்மா நினைச்சிருந்தா அந்த சூதாட்டத்தை தடுத்திருந்திருக்கலாமே. பாண்டவர்கள் காட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இருந்திருக்காதே, திரௌபதி துகிலுரிய வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்காதே. அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வந்ததோ இல்லையோ, எனக்கு வந்ததோ இல்லையோ, உத்தவருக்கு வந்தது. உத்தவர் கேட்கிறாரு, கிருஷ்ணா கூடவே இருந்தியே, ஒன்னத்தானேமா தஞ்சம் அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சபாண்டவர்கள் நம்பி இருந்தாங்க. அந்த சூதாட்டத்தில் அவங்கள ஒன்று பாஸ் பண்ண வச்சிருக்கலாம், இல்லை அது நடக்காமலாவது தடுத்திருக்கலாமே அப்படின்னு. அப்போ கண்ண பரமாத்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், உத்தவா, துரியோதனனுக்கு தனக்கு எது தெரியாது என்பது துரியோதனனுக்கு தெரியும். அவனுக்கு சூதாட தெரியாது, அது அவனுக்கு நல்லாவே தெரியும். அவன் சொல்றான், எனக்கு பதிலா என்னுடைய மாமன் சகுனி விளையாடுவான் அப்படின்னு சொல்லி அந்த சூதாட்டத்துல யாரை முன்னிறுத்துறான்? சகுனிய முன்னிறுத்துறான். தர்மன், தர்மத்தின் தலைவன், நீதி நெறி தவறாதவன், சரியா, தர்ம தேவதையின் புதல்வன். ஆனா சூதாட்டம் தவறுன்னு அவனுக்கு தெரியும்.
ஆனாலும் இந்த இடத்துல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, அதுக்காக நாம விளையாடுறோம் அப்படின்னு தனக்கு எது தெரியாது என்பது அவனுக்கு தெரியாது. அவனுக்கு சூதாட தெரியாது, அது அவனுக்கு தெரியல. விதிவசத்தால் அவன் என்ன செய்யறான்? சூதாடுறதுக்கு ஒத்துக்கிடுறான். அதே நேரம் ஒரு விஷயம் அவனுக்கு தெரியுது. அதுக்கு பிறகு ஐயோ, இந்த சூதாடுறது ஒருவேளை கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரிஞ்சா தப்பா போயிருமே, அதனால கண்ணன் இந்த சபையில் வராமல் இருக்க வேண்டும் மனசால பிரார்த்திக்கிறான். நம்ம செய்வோம் இல்லையா? ஏதாவது தப்பு பண்ணா மாங்காய் பறிக்க போறோம், என்ன செய்யக்கூடாது? உடையவரிடம் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அப்படித்தானே? காப்பி அடிக்கிறோம், டீச்சர்ட்ட மாட்டிக்க கூடாது. தப்பு பண்ணும்போது மாட்டிக்க கூடாதுன்னு நினைப்போம் இல்லையா? யுதிஷ்டிரன் நினைக்கிறான், நான் சூதாடுறேன், இந்த இடத்துல கண்ண பரமாத்மா வரக்கூடாது. அப்போ இவன் பிரார்த்தனையினால பரம்பொருளை அப்பால் நிறுத்துகிறான், விலக்கி வைக்கிறான். நம்ம செய்யக்கூடிய செயல், நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனை என்ன விதமான விளைவுகளை கொண்டு வருகிறது பாருங்கள். விலக்கி வைக்கிறான். கண்ண பரமாத்மா தடுக்கணுமேனு ஓடி வந்தாராம். வந்தவர் இவனுடைய பிரார்த்தனையை கேட்டு வாசலிலேயே நின்று விட்டாராம். இங்க ஆடுறான், தாயக்கட்டையை உருட்டுறான். முதல்ல சொத்தை தோற்று, தன்னை நம்பி வந்தவளை தோற்ற பிறகு என்ன செய்யல? கண்ணனை கூப்பிடல. மனசுக்குள்ள ஒரே பிரேயர், கடவுளே அவர் மட்டும் உள்ள வந்துடக்கூடாது, வந்தா பிரச்சனையா போயிடும். அப்போ கண்ண பரமாத்மா நினைக்காராம், யாராவது ஒரு ஆள் கூப்பிட மாட்டாவளா? ஓடி உள்ள போயிடலாமே, காப்பாத்திரலாமே அப்படின்னு. திரௌபதியை இழுத்துக்கிட்டு வராங்க. பாஞ்சாலி உள்ள வந்த பிறகும் அவ என்ன பண்றா அப்படின்னா, அவளுக்கும் ஒரு 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 ஆணவம் இருக்கு. போராடுறா, சண்டை போடுறா, எப்படி என்ன நீங்க பந்தய பொருளா வைக்கலாம் அப்படின்னு போராடுறா. அதுக்கு பிறகு இல்ல, கடைசியில் அதுல அவ தோல்வி அடைஞ்ச உடனே துகில் உரியும் போறாங்க. தன்னுடைய துகில் உரியும் போதும் அவ என்ன செய்துக்கிறா? தன்னுடைய கைகளால, தன்னுடைய பலத்தால முடிஞ்ச வரைக்கும் பிடிச்சுக்கிட்டு போராடி பார்க்கறா. முடியல. இனி இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொன்னப்போ கையை தூக்கிட்டு கிருஷ்ணா காப்பாத்து, பரிபூரண சரணாகதி, இதுக்கு மேல முடியாதப்பா, என்னால முடியாது அப்படின்னு எப்ப அவ கண்ணனை சரணடைந்தாளோ ஓடி வந்தான். என்னது? வந்துகிட்டே இருந்தது. புடவை இழுத்து 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 துச்சாதனன் ஓய்ந்து விழுந்தான். சரியா? அப்ப எப்ப பரம்பொருளை நம்ம கூப்பிட்டோமோ அப்ப வந்தாரு. நல்லதோ கெட்டதோ யாதுமாகி எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருளை எல்லா கர்மத்திலையும், எல்லா வேளைகளையும் நமக்கு இது நல்லது இது கெட்டது என்று தெரியாது. தெரிந்தே கெட்ட விஷயங்களை நாம் செய்வது இல்லை. ஆனாலும் எல்லா விஷயத்தையும் அந்த பரம்பொருள்கிட்ட அர்ப்பணம் செய்து செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம கொண்டு வந்தோம்னா அது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல கிருஷ்ண பரமாத்மா பதிவு பண்றாரு. சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த சக்தி வழிபாடு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அது இன்னைக்கு நேற்றுக்கு வந்ததில்லை. இதை தாய் வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. தாயை வணங்காதவன் எந்த கோயிலுக்கு போனாலும் அவனுக்கு புண்ணியம் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. கலியுகத்தினுடைய மாயையான்னு தெரியல. தாய்மைக்கான மரியாதை எவ்வளவு இடத்துல கிடைக்குதுன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா எந்த இடத்துல பெண்கள் பூஜிக்கப்படுகிறார்களோ அந்த இடத்துல தேவர்கள் வாசம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய இதிகாசங்களும் புராணங்களும் ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது. சரிங்களா? அதாவது நம்ம புராணங்களை பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தட்சனுடைய யாகத்துல தாட்சாயணி தன்னுடைய உடலை உகுக்கிறார். அதை சிவபெருமானால தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா, தாட்சாயணியை தூக்கி முதுகுல போட்டுட்டு, தோல்ல போட்டுக்கிட்டு இந்த உலகம் ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருக்காராம். அவரால் அதை என்ன செய்ய முடியலையா? ஜீரணிக்க முடியலையா? அப்போ யாரு? மகாவிஷ்ணு பார்க்குறாரு, இது இந்த உலகத்துக்கு நல்லது அல்ல அப்படின்னு அவருடைய சக்கராயுதத்தால இந்த தாட்சாயணியினுடைய உடலை 51 துண்டுகளாக வெட்டி வீழ்த்தியதாகவும், அந்த துண்டுகள் விழுந்த இடங்கள் எல்லாம் பாரதத்தில் சக்தி பீடங்களாக அமைந்ததாகவும் நம்முடைய புராணங்கள் கூறுகின்றன. அடுத்து நம்ம சொல்றோம் இல்லையா, பக்தி பக்தி அப்படின்னு. இந்த பரம்பொருளை பரிபூரண சரணாகதி அப்படின்னு சொன்னேன். சும்மா, அதாவது எனக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு, நான் போற வழியில சாமி கும்பிட்டுட்டு போறேன், ஒரு 10 ரூபாய் காணிக்க போட்டேன், கடவுளே இன்னைக்கு எக்ஸாம் முடியாது வரைக்கும் என் கூட இருந்துரு, நான் படிச்ச கொஸ்டின் எல்லாம் வரணும், இல்ல நான் பிட்டு வச்சிருக்கிற அவ்வளவு கொஸ்டின் வரணும், அதை டீச்சர் பார்க்க கூடாது அப்படிங்கிற லட்சணத்துல நம்முடைய பக்தி இல்லாம ஒவ்வொரு விஷயத்திலையும், அதாவது படிக்க போகிற நேரத்துல, பள்ளிக்கூடத்துக்கு காலையில போற நேரத்துல இருந்தே என்ன செய்யணும், அந்த வருஷம் தொடக்கத்திலேயே கடவுளே இந்த வருஷம் நான் பப்ளிக் எக்ஸாம் எழுத போறேன், எனக்கு நல்ல படிப்பை தாருங்கன்னு நம்முடைய வேண்டுதல் முழு மனசோட ஆத்ம திருப்தியோட அந்த இடத்துல இருக்கணும். அதாவது
ஒரு காலம் இருந்துதான் பார்த்துக்கோங்க. அந்த காலத்துல சைவர்களும் வைணவர்களும் அவங்களுக்குள்ளாடியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். சரியா? அதாவது ஏன் தெய்வம் தான் பெருசு, விஷ்ணு தான் பெருசு, சிவன் தான் பெருசு அப்படின்னு அவங்களுக்குள்ளாடியே பரம்பொருளையே பங்கு போட்டு வச்சுக்கிட்டோம் நம்ம. ஏன்னா நம்ம அதிபுத்திசாலிகள் பார்த்தீங்களா. பரம்பொருளையே பங்கு போட்டு சிவன் என் பக்கம், சக்தி உன் பக்கம் வச்சுக்கோ, அந்த பக்கம் நான் வரமாட்டேன், இந்த பக்கம் நீ வரமாட்டே அப்படின்னு. பிருங்க மகரிஷி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம். யாரு? பிருங்க மகரிஷி. இந்த மகரிஷியோட வழக்கம் சிவபெருமான் மேல பக்தின்னா உங்க வீட்டு எங்க வீட்டு பக்தி இல்லை, அப்படி ஒரு பக்தி. அவரோட வழிபாடு எப்படி இருக்குமா தெரியுமா? டெய்லி காலையில எழும்பி அவருடைய கடமைகளை எல்லாம் முடிச்சுக்கிட்டு போய் சிவபெருமான வலம் வந்துகிட்டு தான் அவருடைய மற்ற செயல்களை செய்வாராம். கைலாயத்துல போய் சிவபெருமான வணங்குறது வழக்கம். அவர்கிட்ட இருந்த இன்னொரு குணம் என்ன தெரியுமா? சிவனுக்கு பக்கத்துல தான் சக்தி இருப்பா, திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. போவாரு, சிவபெருமான வணங்குவாரு, வந்துருவாரு. பக்கத்துல இருக்க சக்தியை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார். கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க சக்தி. அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. என்னடா வாரான், அவரை மட்டும் கும்பிடுறான், திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறானே அப்படின்னு அவங்க சிவபெருமான்கிட்ட போய் கேட்டாங்களாம். பெருமானே, டெய்லி வாரான் சரி, உங்களை வணங்குறான் சரி, ஆனா என்ன அவன் அவமரியாதை பண்ற மாதிரி இருக்குது இல்லைங்களா அப்படின்னு கேட்கும் போது அவர் சொன்னாராம், இதுக்கு நாளைக்கு ஒரு வழி பண்ணிடுவோம் நம்ம அப்படின்னு. மறுநாள் அந்த பிருங்க மகரிஷி வரும்போது பார்த்தா அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. இங்க அர்த்தநாரீஸ்வரராட்டி யார் உட்கார்ந்துருக்கா? சிவனும் பார்வதியும் உட்கார்ந்துருக்கா. இப்ப எப்படி வலம் வருவாருப்பா யோசிங்களேன். எப்படி சிவனை மட்டும் வணங்கிட்டு போக முடியும்? ஆளு புத்திசாலி இல்ல, வண்டாட்டு மாறிட்டாரு. வண்டா மாறி நடுவுல தொலைச்சு சிவபெருமான மட்டும் வலம் வந்துட்டு போனாராம். சக்திக்கு கோபம்னா கோபம், அப்படி ஒரு கோபம் சொல்றாங்க. அதாவது சிவமும் சக்தியும் சேர்ந்ததுதான் உயிர். அப்போ தேவி நினைக்கிறாங்க, என்னோட கூறாக இருக்கக்கூடிய சக்தியை உனது உடம்புல இருந்து நான் எடுத்துடுறேன், நீ எப்படி நாளைக்கு வலம் வர்றேன்னு நான் பார்த்துடுறேன் அப்படின்னு யாரு முடிவு பண்றாங்க? நம்முடைய சக்தி. தேவி முடிவு பண்ணி சக்தி எடுக்கிறாங்க. எடுத்தா சக்தி இல்லைன்னா அப்படி உருண்டு கீழே விழுற நிலைமைக்கு வந்துட்டார். சக்தி இல்லை. உடனே சிவபெருமான் என்ன பண்ணாராம் அப்படின்னா, மூன்றாவது காலை கொடுத்து அவனை நிற்கிறதுக்கான எனர்ஜி சக்தியை கொடுத்தாராம். கொடுத்துட்டு சொன்னாராம், சிவமும் சக்தியும் சேர்ந்தது தான் இந்த உலகம், நீ இப்படி பிரித்து பார்க்கறது தவறு அப்படிங்கிறத அவருக்கு உணர்த்தினாராம். அந்த இதை நம்ம திருச்செங்கோடு சொல்லுவோம் இல்லையா, திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் தல வரலாறு இது. சரிங்களா? அந்த நேரத்தில் சக்தி இதற்காக அர்த்தநாரி பாகம்பிரியையாக, அதாவது சிவபெருமானுக்கு ஒரு பாகமாக மாறுவதற்காக கேதார விரதம் அப்படிங்கிற ஒரு விரதம் இருந்ததாக சொல்றாங்க. சரிங்களா? அப்போ சிவம், சக்தி, விஷ்ணு, விநாயகர், மண்டைக்காட்டம்மை, காமாட்சி, சமயபுரத்தம்மை, ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு ஒவ்வொரு இஷ்ட தெய்வம் இருக்கும். அதற்காக இந்து சமயம் 30 முக்கோடி தேவர்களை உடையது. சரியா? நீ எப்படி வணங்கினாலும் கடைசியில என்கிட்ட தான் வருவேன் அப்படின்னு கண்ண பரமாத்மா கீதையில சொல்லிட்டார். அப்போ அந்த நாள் நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொருவருடைய வழிபாடும் எங்க இறைநிலையை நோக்கித்தான் நம்மளை கொண்டு போகும். அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வழிபாட்டு முறை சிறந்தது, அவனோடது தவறானது அப்படிங்கிற எண்ணம் இல்லாம எல்லாரும் கடவுளை தான் வணங்குறாங்க, அவனை விட பக்தியில கொஞ்சம் கூடுதலா இருந்துட்டு போமே, பலனை அதிகமா எதிர்பார்க்கிறோம்ல, அவனை விட கூடுதலா எனக்கு பலன் வரணும்னு எதிர்பார்க்கக்கூடிய நாம பக்தியிலையும் அவனை விட கொஞ்சம் கூடுதலா இருக்கணும். நம்முடைய இறைவனை என்ன செய்யணும், கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்தியை கூட 2 விதமா சொல்றாங்க பார்த்துக்கோங்க. மார்கடஜார மார்ஜர நியாய. அதாவது குரங்கு பக்தி, நமக்கு புரிகிற பாஷையில சொன்னோம்னா குரங்கு பக்தி, பூனை பக்தி. குரங்கு பக்தினா, குரங்கு எப்படி ஒரு இடத்துல இருக்குங்களா? ஒரு இடத்துல அதால உட்கார முடியாது. இங்க இருந்து அங்கத்தாவும் அங்கிருந்து அங்கத்தாவும் மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே இருக்கும். மனிதனுடைய மனதை குரங்குக்கு ஒப்பா சொல்லுவாங்க. நம்ம இப்ப இதுல உட்கார்ந்து இருக்கோம் இல்லையா, ஈரான்ல குண்டு போட்டாவளா, ட்ரம்ப் போற நிறுத்திடுவானா, நாளைக்கு T20 ஃபைனல், இந்தியா பாஸ் ஆயிருமா, ஒரு எண்ணம், ஒரு க்ஷண நேரம் போதும், எங்க வேணா போயிட்டு வந்துடும் இந்த மனசு. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய மனசை இந்த குரங்குக்கு என்ன செய்யறாங்க, ஒப்புப்படுத்துறாங்க. குரங்கு பக்தி அப்படின்னு சொல்லும்போது குரங்க சொல்லல, குரங்கு குட்டிய சொல்றாங்க. குரங்கு குட்டி அம்மாவை எப்படி பிடிக்கும் பார்த்துருக்கீங்களா? அம்மா எந்த மரம் ஏறினாலும் சரி, எந்த கடல்ல குதிச்சாலும் சரி, அப்படி இருக்கமா பிடிச்சுக்கிடும், விடவே செய்யாது.
குரங்கு பிடி. அதாவது மரத்துக்கு மரம் தாவும் போது கூட குட்டி என்ன செய்யாது, கீழே விழாது. அப்படி பிடிச்சுக்கிடணுமா கடவுளை. சரியா, நீ எவ்வளவுதான் கஷ்டத்தை தா எனக்கு, உன்னால இதுக்கு மேல என்ன பண்ண முடியும், என்ன இதுக்கு மேல என்ன கஷ்டத்தை தான் உன்னால தந்துட முடியும், ஆனா நான் உன்னை விட மாட்டேன். அப்படி போய் பிடிச்சுக்கிடணுமா. அதான் குரங்கு பக்தி அப்படின்னு சொல்றாங்க. இனியொரு பக்தி சொன்னேன், ஞாபகம் இருக்கா? பூனை பக்தி. பூனை குட்டி போட்டு பார்த்துருக்கீங்களா? குட்டி போட்டுட்டு நம்ம ஒரு இடத்துல யாராவது கொஞ்ச நேரம் சுற்றிக்கிட்டே நின்னாங்க அப்படின்னா, என்னடா பூனை மாதிரி குட்டி போட்ட மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்க அப்படின்னு நம்ம ஊரில் கேட்குற வழக்கம் உண்டு. ஏன்னா பூனை ஒரு வாட்டி குட்டி போட்டுருச்சு அப்படின்னா அந்த இடத்த விட்டு போகாது. அதுக்கு மனசு ஃபுல்லாக எங்கே தான் இருக்கும், அந்த பூனைக்கு மேலே தான் இருக்கும். அந்த பூனை சாப்பிட்டுச்சா, பூனைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, பூனையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடே தான் அதனுடைய மனசு சுற்றிக்கிட்டு இருக்கும். இங்கே பக்தனுக்கு வேலை கிடையாது. வேலை யாருக்கு? அம்மாக்கு, பரம்பொருளுக்கு. பரம்பொருள் வரும் நம்மளை காப்பாத்துறதுக்கு. காக்க கடவிய நீ காவாது இருந்த கால் ஆர்க்கு பரமாம் அறமுகவா. காக்க கடவிய நீ, என்ன காப்பாத்துறது உன்னோட வேலை. படிச்சு விட்டுருக்க, காப்பாத்துறது யாரோட வேலை? உன்னோட வேலை. காக்க கடவிய நீ காவாது இருந்த கால், காப்பாத்தாம போனேன்னா ஆர்க்கு பரமாம் அறுமுகவா. யாருக்கு கஷ்டம்? நீ தானே படைச்ச, நீ தானே காப்பாற்றணும் அப்படின்னு பூனை மாதிரி அங்கேயும் நம்பிக்கை இல்லாமல் இல்லை. அம்மா வருவா, அம்மா காப்பாற்றுவா அப்படிங்கிற எண்ணத்தில் என்ன செய்யும், அந்த பூனைக்குட்டி அங்கே இருக்கும். இந்த பக்தியை நம்ம என்னன்னு சொல்கிறோம், பூனை பக்தி அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2 விதமான பக்தி இருக்குது. இப்போ நாம் இருக்கக்கூடியது பூனை பக்தி, குரங்கு பக்தி, என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நாம் எங்கே இருக்கிறோம்? கலியுகத்தில் இருக்கிறோம். கலியுகம் எப்படிப்பட்டது என்று நாம சொல்றதுக்கு இல்லை. கண்ண பரமாத்மாவே ஓடிட்டாரு, கலிபுருஷன் வந்துட்டான். சரியா, நம்ம பார்க்கும்போது கதைகளை படிக்கும்போது கலி வந்தாச்சு அப்படின்னதும் அவங்களே என்ன செய்யறாங்க, அவதாரத்தை முடிக்கக்கூடிய காலகட்டம். இதுல கலியுகத்துல நம்ம இறைவனை அடைவதற்கான வழி ஞாபகம் இருக்குங்களா? சமய வகுப்புக்கு போறவங்களுக்கு தெரியும். ஹரி பஜனம் ஹரி பஜனம் ஹரி பஜனம் ஒன்றே கலியுகத்தில் ஔஷதமாய் கருணை செய்யும் நன்றே. ஔஷதம், மருந்து. ஹரிபஜனம், இறைவனுடைய நாமம். இறைவனுடைய நாமத்தை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு முக்தி கிடைக்கும். ஒரு குட்டி கதை. நாரதர் தெரியும் இல்லைங்களா? நாரதர் என்ன செய்யறாரானா, வைகுண்ட லோகத்துக்கு யாரை தரிசிக்க போறாரு? விஷ்ணு பகவானை தரிசிக்க போறாரு. அங்க போனா அவர் இல்லை. இது என்னடா விஷ்ணுவை காணோமே அப்படின்னு கேட்டுட்டு லக்ஷ்மி தேவிட்ட போய் கேட்குறாரு, விஷ்ணுவை காணோமே, எங்கே போனாரு, நாராயணரை காணோமே அப்படின்னு. உடனே சொல்கிறாங்க, தெரியல, பூலோகத்தில் ஏதோ ஒரு பக்தனுக்கு கஷ்டமா, உடம்பு சரியில்லையா, அவனை பார்க்கறதுக்காக போயிருக்காரு. நாரதருக்கு வந்தது பாருங்க வருத்தம். சதா சர்வகாலமும் நாராயணா நாராயணா நாராயணான்னு கூப்பிட்டுட்டு உலகம் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கேன், என்ன செய்யல, என்ன பார்க்க ஒரு நாள் வரல, பூலோகத்தில் ஒரு பக்தனை பார்க்கறதுக்கு போயிட்டாராக்கும் அப்படின்னு பயங்கர வருத்தம். வருத்தம்னா வருத்தம், உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு வருத்தம் இல்லைங்க, டன் கணக்கில் வருத்தம். போகலை, வீட்டுக்கே போகலை, வரட்டும் அவரு, வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகுது, நாராயணர் வாராரு. வந்து அவருக்கு ஆனந்த சயனத்தில் படுத்தாச்சு. என்ன நாரதா, இங்கேயே டேரா போட்டுட்ட போல இருக்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன் சுவாமி. ஏன்? சதா சர்வகாலமும் நாராயணா நாராயணான்னு உங்களை தான் கூப்பிட்டுட்டு இருக்கேன், ஒரு நாள் கூட நீங்கள் என்னை பார்க்கறதுக்கு வந்தது கிடையாது. ஆனால் பாருங்க, இன்னைக்கு பூலோகத்தில் ஒருத்தனுக்கு முடியலையாம், நீங்கள் நேராக போனீங்களாம் அப்படின்னு. உடனே இவர் சொன்னாரா, நாரதா, ஒரு அகல் விளக்கு, சரியா, விளக்கில் எண்ணெயை விட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு அவரை கையில் கொடுத்துட்டு, இதை கொண்டு இந்த உலகத்தை ஒரு சுற்றிட்டு வா அப்படின்னு. வேற எதுவுமே சொல்லலை. அவருக்கு கையில் என்ன கொடுத்தாச்சு? விளக்கு கொடுத்தாச்சு. விளக்கில் தீபம் எரிய வச்சாச்சு. தீபம் அணையக்கூடாது. அப்போ இவர் என்ன செய்கிறாரு? கொண்டு, நம்ம கவனம் எங்கே இருக்கும்? இதில் தான் இருக்கும். அங்கே நாராயணரை காணல. சரியா, அப்படியே கொண்டு சுற்றுறாரு. சுற்றி 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 கடைசியாக எங்கே வராரு? மகாவிஷ்ணு பக்கத்தில் வராரு. வந்தோடனே, வந்துட்டியா நாரதா? வந்துட்டேன். சரி, இதை கொண்டு போனேல்ல, எவ்வளவு நேரம் நீ என்னை கூப்பிட்ட, எவ்வளவு நேரம் நீ நாராயண மந்திரம் சொன்ன, சொல்லு பார்க்கலாம். அது எப்படி உங்களை கூப்பிட முடியும்?
இந்த விளக்கு அணையாம பார்த்துக்கிறதே பெரிய வேலையா போச்சு. அப்படி இருக்கும்போது உங்களை எப்படி கூப்பிட முடியும்? என் கவனம் எல்லாம் எங்க இருந்தது? விளக்குல இருக்கக்கூடிய தீபம் அணைஞ்சிடக்கூடாதுன்னு இருந்தது. அப்ப அவர் சொன்னாராம், இந்த ஒரு தீபத்தை கையில வச்சிருந்ததுக்கே உன்னால என்ன கூப்பிட முடியல. ஆனா அவன் என்ன பண்றான்? இந்த சம்சார பந்தத்தை, இந்த உலகத்துல காலையில எழும்புனா தூங்குறது வரைக்கும் கனவுல கூட பிரச்சனை. அப்படி பிரச்சனை இருக்கும்போது கூட அவன் என்ன செய்யறான்? ஒரு நாள் ஒரு 2-3 வாட்டியாவது என்ன காலையில் தூக்கம் எழும்பின உடனே கடவுளே எழும்பிட்டேன் காப்பாத்திக்கோ அப்படின்னு என்ன நினைக்கிறான். அந்த கலியுகத்தில் அவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில என்ன நினைக்கிறான்? ஒரு தீபத்தை வச்சுக்கிட்டு உன்னால நினைக்க முடியல. இப்ப சொல்லு, நீ பெருசா அவன் பெருசா? நாரதருக்கு பதில் சொல்ல முடியல. கலியுகத்துல ஒரு தீபத்தோட இதை என்னால இது பண்ண முடியல. அப்போ ஒரு தீபம் கொண்டு போனப்ப என்னால என்னுடைய பரம்பொருளை நினைக்க முடியல. அப்போ இந்த சம்சார பந்தத்தை மொத்தமா தூக்கிட்டு இருக்கக்கூடிய மனுஷன் ஒரு தடவை இறைநாமம் சொன்னா போதும். நாமெல்லாம் ஒரு தடவை நம்முடைய இஷ்டமூர்த்தியோட பேரை சொன்னாலே கடவுள் நம்மளை காப்பாத்திடுவாராம். மேடம் முதல்ல பேசும்போது சொன்னாங்க, காலையில மாலையில வீட்டில் விளக்கேத்துங்க, இறைவனுடைய திருநாமம் சொல்லுங்க அப்படின்னு. நிஜமாவே இந்துக்களாகிய நமக்கு நம்முடைய முன்னோர்கள் தந்த ஒரு கொடை அது. சரிங்களா? சரி, நம்ம ஒரு வழக்கம் வச்சிருக்கோம், செவ்வாய் வெள்ளியா போய் இறைவனை ஆலயத்துக்கு போய் தரிசனம் பண்ணணும். ஆலயத்துக்கு போக முடியலையா? அவங்க சொன்னாங்க, எல்லா நாளும் உங்களால விளக்கு வைக்க முடியாட்டா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையாவது வச்சிருங்க. அப்போ இந்த சம்சார பந்தத்துல இருக்கக்கூடிய நாம ஒரு நேரம் இறைவனுடைய பேரை சொன்னாலே இந்த சம்சார கடலை விட்டு வெளியேற முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம சொல்கிறோம் இல்லையா, பக்தி மந்திரம் சொல்லணும், பக்தியாக இருக்கணும், எனக்கு மந்திரம் நாம ஜபம் எல்லாம் சொல்ல தெரியாது, இது நான் எப்படி கடவுளை அடைய முடியும், எனக்கு கடவுளை அடைகிறதுக்கான பாக்கியம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு பலருக்கும் சந்தேகம் வரும். அவங்கள பாருங்க, நல்ல கீதை படிக்கிறாங்க, நல்ல லலிதா சகஸ்ரநாமம் சொல்கிறாங்க, திருவிளக்கு பூஜையா அப்படி பாட்டு பாடி நடத்துகிறாங்க, எனக்கெல்லாம் இது எதுவுமே தெரியாது, நான் எல்லாம் என்னத்தை பூஜை பண்ணு அப்படின்னு தோணும் இல்லையா? சைத்தன்ய மகாபிரபு ஒரு இடத்துல உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு குடியானவனை பார்க்குறாராம். சரியா? அவனை பார்த்தா அழுதுகிட்டே இருக்கானாம். ஏன் அழுறான் அப்படின்னு உபன்யாசம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பக்தன்கிட்ட போய், எப்பா நான் இது தொடங்கினப்பவே பார்த்தேன், நீ அப்பவே அழ ஆரம்பிச்சிட்டியே அப்படின்னு கேட்டாராம். அப்போ இவர் சொன்னாராம், நீங்கள் பேசுனது எதுவுமே எனக்கு புரியலை சாமி, எதோ பேசுனீங்க, ஆனா நீங்க கீதா உபதேசம் செய்ய ஆரம்பிச்ச உடனே எனக்கு கண்ணுல யார் வந்தா? கண்ண பரமாத்மா வந்தார். எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஒரு போர்க்களத்துல கிருஷ்ண பரமாத்மா, கீழே அர்ஜுனன், அவர் ஏதோ சொல்றாரு, இவன் ஏதோ கேட்கிறான். இந்த ஒரு தரிசனம் தான் என் முன்னாடி நின்னுது. அதை பார்த்தோன்னே என்ன அறியாமலே என் கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டிருச்சு. இப்ப சொல்லுங்க, அங்க பகவத் உபன்யாசம் செய்த ஸ்ரீ சைதன்யர் பெருசா, குடியானவன் பெருசா? பக்திங்கிறது உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசமானது அல்ல. பக்தி என்பது படிப்பு சம்பந்தப்பட்டது அல்ல, மனசு சம்பந்தப்பட்டது. நாம எப்படி நம்ம மனதால அந்த இறைவனை வணங்குறோமோ அது சம்பந்தப்பட்டது. நம்முடைய கர்மங்களை, நம்முடைய வினைகளை எப்படி இறைவன் பால் சமர்ப்பித்து பலன்களை வேண்டி நிற்கிறோமோ அது சம்பந்தப்பட்டது. ஒரு மனுஷன் இருந்தானா, அந்த மனுஷனுக்கு ஒரு வரம், கடவுள் வர்றாரு அவன் பக்கத்துல. சரியா? வந்து கேட்குறாரு, உனக்கு என்ன வரம் வேணும் நீ கேளு அப்படின்னு. இவன் புத்திசாலி, நீங்கள் எப்பவும் என் கூட இருக்கணும்ட்டான். சரியா? மூக்குத்தி அம்மனில் வர மாதிரி இவன் பெரிய லிஸ்ட் எல்லாம் வச்சுக்கல. சரியா? லிஸ்ட் எல்லாம் சொல்லலை, ஒரே சிம்பிளா நீங்கள் எப்பவும் என் கூடவே இருந்துருங்க பாதம் அப்படின்ட்டான். அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட இருந்தார். இவனுக்கு ஒரு சந்தேகம், இவர் நிஜமாவே நம்ம கூட இருக்காரா? இவர் நிஜமாவே அப்பப்போ பார்த்துக்கிடுவான். இவன் அப்பப்போ கடற்கரைக்கு போவான். ஏன்? அப்போதான் இவன் நடக்கும்போது பக்கத்தில் இன்னொரு காலடி தடம் கிடக்கான்னு செக் பண்ணுறதுக்கு. இந்த ஆள் அன்னைக்கு வருவேன்னு சொன்னாரே, வாராரான்னு பார்த்துக்கிடுவான். அப்போ 2 காலடி தடம் 4 காலடி தடம் இருந்தது. பக்கத்தில் இன்னொரு ஆள் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்னாச்சு, அவனுக்கு மனசுக்குள்ளாடியும் இருந்தது. அவனை நம்பிக்கையோடு இருந்தான். நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கையில் எப்பவும் அப்படியே போகாது இல்லைங்களா? கஷ்டமும் வந்தது. கஷ்டம் வந்தப்ப என்னாச்சு தெரியுமா? இவனுக்கு சந்தேகம், அப்படி இப்போ அந்த கடவுள் நம்ம கூட இருக்காரா? போறான் எங்க? கடலுக்கு. நடக்க ஆரம்பிக்கிறான். பாருங்க, 2 காலடி தடம் தான் இருக்குது. முதல்ல எத்தனை இருந்தது?
4 இருந்தது. அப்போ பக்கத்தில் படுபாவி கஷ்டம்னு வந்ததும் அவரு கூட என்னை விட்டுட்டு போயிட்டாரே அப்படிங்கிற மன வருத்தம் வந்து நேராக போகிறான் கோயிலுக்கு. போய் சண்டைனா சண்டை, அப்படி ஒரு சண்டை. நீ நல்லா இருந்தப்ப என் கூட இருந்த, கஷ்டம் வந்தப்ப என்னை விட்டுட்டு போயிட்ட பாத்தியா, அப்போ இந்த மனிதர்களை மாதிரி தான் நீயும் இருக்கிற அப்படின்னு அவன் இறைவன்கிட்ட சண்டை போடுறான். அப்போ இறைவன் சொன்னாங்களா, பாவி அந்த காலடி அடையாளத்தை கரெக்டாக பாத்தியாடா அப்படின்னு. பார்த்தனே 2 காலு தான் இருந்துச்சு அப்படின்னு. ஆமாடா 2 காலு தான் இருந்துச்சு, அது உன் காலா ஏன் காலான்னு பாத்தியாடா அப்படின்னு. அதை பார்க்கலையே. அடப்பாவி, நீ நல்லா இருந்தப்போ நீ சந்தோஷமா இருந்த, நீ நடந்து போயிடுவ இந்த உலகத்துல, உன்னால சமாளிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுனால நான் என்ன பண்ணேன், உன் பக்கத்துல நடந்து வந்துகிட்டு இருந்தேன், ஒன்னு ஆட விட்டேன். நீ ஆடிக்கிட்டே போனா உன் பக்கத்துல வந்து என் காலடித்தனம் தனியா இருந்தது. கஷ்டத்துல இருக்கடா, உன்னால நடந்து போக முடியாது, உன்னை என் தோல்ல சுமந்துட்டு போனேன்டா தங்கம். அதனாலதான் என்ன ஆகல, 4 காலு தெரியல, என்னோட 2 காலு தெரிஞ்சது. இப்படி வந்து சண்டை போடுறியே அப்படின்னு சொன்னாராம். அதாவது இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, அந்த பரம்பொருள் எப்பவும் நம்ம கூடவே தான் இருப்பாரு. அந்த நம்பிக்கை தான் நமக்கு வேணும். அந்த நம்ம கதை படிப்போம் இல்லையா, அந்த இரண்யகசிபு கதை படிக்கும்போது பிரகலாதன், சரியா, பிரகலாதனுக்கு என்ன செய்தாங்களான்னா, மலையிலிருந்து அவன் இறை நாமத்தை சொல்லலை அப்படிங்கிறத காரணமாக காட்டி மலையிலிருந்து உருட்டி விட்டாங்களாம். அவன் அவனுடைய இதயத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டானான், நெஞ்சில். ஏன்னா இங்கே யார் இருக்கா, பரந்தாமன் இருக்கான், நாராயணன் இருக்கான், அவருக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது, எனக்கு என்ன ஆபத்துனாலும் பரவாயில்ல. நமக்கு நல்லது வேண்டிக்கிறது மட்டும் இல்லைங்க பக்தி, இறைவனுக்கான கடமைகளை செய்யறதும் பக்தி. ஆலயத்திற்கான பணிகளை நாம செய்யாம வேற யாரு செய்வாங்க? ஸோ நம்ம என்ன செய்யணும், இறைவனுக்கான பணிகளை செய்து நம்ம என்ன வேண்டுமோ அதையெல்லாம் இந்த அன்னை நமக்கு தருவாள். நம்முடைய பிரார்த்தனைகள் அனைத்தும், இந்த புண்ணிய பூமியில் சமர்ப்பிக்கக்கூடிய பிரார்த்தனைகள் அனைத்தும் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய, யாதுமாகி நிற்கக்கூடிய இந்த பரம்பொருளால நிறைவேறதுக்கு அம்பிகை அருள் புரிவாள் என்று கூறி வாய்ப்பை தந்த எல்லாருக்கும் ஒரு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் ஹரி ஓம் தத்ச. அழகானதொரு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றிய டி டார்லின் செந்தில். அதாவது பக்தி தான் எல்லாமே, பக்திக்குள் அடங்கிவிடும், பரம்பொருள் ஒன்றே, அந்த பரம்பொருளை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும். குரங்குபிடி, பூனை பக்தி, மார்க்கண்டனுடைய மதி, அவனின்றி ஓர் அணுவும் அசையாது, எல்லாம் நம் கைக்குள் என்ற விதமாக இந்த பக்தி நிறையை உங்களுக்கு துளி தேன் மாதிரி அழகாக இனிமையாக வழங்கினார்கள்.